வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் கிச்சன் இன்டீரியர் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய நான் வீட்டு பிளான்லாம் பட்ஜெட் லெவலில் வீடு கட்டுறவங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி வீட்டு பிளான்லாம் போட்டிருக்கேன். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸும் கொடுத்துருக்கேன், எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து சம்பந்தமான விஷயங்களும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல இருக்கும், அதெல்லாம் பாருங்கள். அது மாதிரி ஹோம் லோன் வாங்குறது எப்படி அதை பற்றிலாம் டீட்டெயில் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல இருக்குது, எல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம கிச்சன் இன்டீரியர் பற்றி பார்க்கலாம். அதில் என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஐடியா இருக்கும். நம்ம என்ன மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டில், அதுவும் மாடல் சம்மந்தமாக என்ன மாதிரி கிச்சனில் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா வரும். அதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கிச்சன் இன்டீரியரை இரண்டு வகையா மேஜரை பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா செமி மாடுலர் கிச்சன், அப்புறம் மாடுலர் கிச்சன், ரெண்டு வகையா பிரிக்கலாம். இந்த செமி மாடுலர் கிச்சன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே கான்கிரீட்டை கொடுத்துருப்போம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி அடிச்சு கிச்சன்ல கான்கிரீட் போட்டு அதில் ஒரு கிரனைட்டு கல்லை போட்டு கொடுத்துருவாங்க. இது அதுக்கப்புறம் அதுல நம்ம மாடுலர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம உள்ள அவங்க கிரனைட் கடப்பாக்கல் கூட போட்டிருப்பாங்க, இல்லை கிரனைட் கல் போட்டிருப்பாங்க கீழே ஸ்டோரேஜுக்காக. அதுல மேல டோர் போட்டுட்டு தேவையான இடத்துல மட்டும் மேல ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது செமி மாடுலர் கிச்சன். இது ஏற்கனவே சிவில் ஒர்க்கு பாதி பண்ணியிருப்பாங்க. அதுல நம்ம சும்மா டோர் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும். தேவைப்பட்ட இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி இருக்கும், சின்னதா ஒரு பாக்ஸ். இது மாதிரி பண்றதா இருந்தா செமி மாடுலர் கிச்சன். இதை நம்ம கார்பெண்டரை கூப்பிட்டு கார்பெண்டர் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் தேவைப்பட்டா நீ மெஷர்மெண்ட் எடுத்து ஃபேக்டரியில கொடுத்து மாடல் கிச்சன் பண்ணிக்கலாம். இது செமி, அதாவது பாதி தான் பண்றதுனால செமி மாடல் கிச்சன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாடலர் கிச்சன். இது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளோட இடம் பெட்ரூம் லிவிங் ரூம்ல எப்படி பிளைனா இருக்கு அது மாதிரி பிளைனா விட்டுட்டு நம்ம மாடலர் கிச்சனுக்காக டிசைன் பண்ணிக்கணும். அப்ப இருக்கிற ரூம் நம்ம வாஸ்துப்படி நம்ம அதே நேரத்துல இன்டீரியர் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மாடுலர் பாக்ஸ் மாதிரி அடிப்பாங்க, அடிச்சு பண்ணலாம். அது அதே இடத்துல நிறைய வகையை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே எப்படி நம்ம கவுண்டர் டாப் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் மேல வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ லிங்க் எல்லாம் பாருங்க. அந்த மாதிரி பிளைனா இருக்கிற இடத்துல நம்ம மாடுலர் ப்ராப்பரா 3D டிசைன் பண்ணி அதுல என்ன மாதிரி கான்செப்ட் பண்றோமோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம வீடை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அது இது காஸ்ட் எஃபெக்ட் எல்லாம் பண்ணிக்க முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு டிசைனுக்கு தேவையான அந்த லக்ஸுரிக்கு தேவையான செலவு கண்டிப்பா நம்ம பண்ணணும். அது லக்ஸரியாவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும், நல்ல எலிகண்டான லுக்கோட இருக்கும். இந்த மாடுலர் கிச்சன் ப்ராப்பரா பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு இன்டீரியர் கிச்சன் பண்ணிக்கிறவங்களுக்காக இந்த லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சிவில் ஒர்க்கு, அடுத்து கார்பெண்டரி ஒர்க்கு ஆர் மாடுலர் ஒர்க்கு, அப்ளையன்ஸு, ஆக்சசரிஸ், ஷட்டரு, பேக் பிளாஸ் மெட்டீரியல், கவுண்டர் டாப்பு, பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல், இதுதான் இருக்கிற லிஸ்ட். இதுல பாத்தீங்கன்னாக்கா சிவில் ஒர்க் எதுவும் பண்ணக்கூடாது, பிளைனா தான் அந்த ரூமை விடணும். அதுல மாடுலருக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அது என்ன ஃபைனல் பண்றீங்க 3Dல அந்த டிசைனுக்காக மாடுலர் பாக்ஸ் பண்ணணும். பண்ணிட்டு அதுல அப்ளையன்ஸ் என்ன பண்ண போறீங்க, அப்ளையன்ஸ்னாக்க ஓவனு, ஹக்கு, சிம்னி, இது மாதிரிலாம் வரும். அந்த அப்ளையன்ஸ் என்ன லிஸ்ட் இருக்கு, கிச்சன் லிஸ்ட் இருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த அப்ளையன்ஸ் நம்ம ஃபில்ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ், இந்த அடிச்ச பாக்ஸ்ல உள்ள நம்ம என்ன மாதிரி ஆக்சசரிஸ் கொடுக்குறோம், உள்ளுக்குள்ள என்ன மாதிரி டிராப்ஸ், அந்த ராக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கு. அது தனியாக ஒரு வீடியோ சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷட்டர், என்ன மாதிரி ஷட்டர், புல்லிங்கு, புல் அவுட்டு, ஓவர் டாப்னு சொல்லிட்டு அதே நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு ஷட்டர்ல. அந்த ஷட்டர் என்ன மாதிரி ஷட்டர் பண்ண போறோம். அடுத்து பேக் பிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதாவது நம்ம கிச்சன்ல நம்ம கவுண்டர் டாப்புக்கும் மேல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வருது இல்ல ஷட்டர், அதுக்கு இடையில வர்ற வால் தான் பேக் பிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை என்ன மாதிரி மெட்டீரியல் பயன்படுத்த போறோம், டைல்ஸ் பண்ண போறோமா, வேற ஏதாவது கான்டெம்பரரி டிசைன்ஸ் பண்ண போறோமா, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தனியான ஒரு வீடியோ சொல்றேன். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த பிளாக் பிளாஸ் மெட்டீரியல் பிளஸ் கவுண்டர் டாப் என்ன கிரைண்டா, கடப்பாக்கல்ல, வேற எதுவும் கொரியன் டாப்பா, அந்த மாதிரி மெட்டீரியல் போடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண பிறகு பிளம்பிங் ஒர்க், அதுக்கு எப்படி நம்ம பைப் லைனோ எலக்ட்ரிக்கல் லைனோ எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இந்த லிஸ்ட்டுக்குள்ள தான் மாடுலர் கிச்சன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல உள்ள நம்ம ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு காஸ்ட் டிஃபரன்ஸ் வரும். ஜென்ரலா மொட்டையா ஒரு அமௌண்ட் இவ்வளவு ஆகும், இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வரும் அப்படின்னு கேட்டுட்டு அது செமி மாடுலர் கிச்சனை நம்ம பட்ஜெட் மாடுலர் கிச்சன் சொல்லிட்டு பண்ணிக்கிறோம். இதுதான் உண்மை. நம்ம ப்ராப்பரா நல்ல லக்ஸரியா ஒரு கான்டெம்பரரியான ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணிக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இந்த லிஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதுல ஹையர் ஸ்டாண்டர்டு நம்ம பயன்படுத்துறோம்ல ஒரு நல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு மாடல் கிச்சன் பண்ணிக்கலாம்.
நல்ல குவாலிட்டியான மாடல் கிச்சன் பண்ணிக்கலாம். இதுல வந்து கம்பெனிஸ், இதுல வந்து நம்ம யூஸ் பண்ண போற மெட்டீரியலோட லக்ஸுரினஸ், குவாலிட்டி, அதை பொறுத்து இது ரேட்ஸ்லாம் நிறைய வகையில மாறும். அதெல்லாம் ஃபர்தரா நம்ம வர விஷயங்களை பார்க்கலாம். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுங்க. இதுல நம்ம எப்படி செலக்ட் பண்ணிட்டு இதுல எப்படி பட்ஜெட்ல நம்ம இதெல்லாம் நல்ல லக்ஸுரியா பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் சொல்றேன். நான் சொன்ன சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கு ஒன்றுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு அது தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ளையன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, கிச்சனுக்கு மாடுலர் கிச்சனுக்கு என்னென்ன அப்ளையன்ஸ் இருக்குது, ஆக்சசரிஸ் என்ன இருக்குது, ஷெட்லாம் என்ன மாதிரி பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து பேக் ஸ்பிளாஷ்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியல் என்ன, அது எப்படி பண்ணிக்கலாம், அதெல்லாம் சொல்கிறேன். தனித்தனி வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். வருங்காலங்களில் நான் இன்டீரியர் பண்ணும்போது அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து பதிவு பண்ணுறேன் வீடியோவை. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நிறையா புரியும். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இன்டீரியரும் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களை என்கரேஜ் பண்ணுங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மேலும் அவங்களுக்கும் பயன்படட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.